ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவேனியா ட்ரிப்போட லாஸ்ட் வீடியோ தாங்க இது. டே 4த்து நாங்கள் வந்து கிளம்புற அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டே. கேக் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு பூர்ணி வந்து சர்ப்ரைஸாக வந்து கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை கேக் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா ரூம்லாம் வந்து வெக்கேட் பண்ணிகிட்டே கிளம்பிட்டோம். ஏன்னா திரும்ப வந்து இங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்பவே வந்து வெக்கேட் பண்ணிட்டோம் எல்லாமே. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தாங்க நாங்கள் வந்து தங்கியிருந்தோம். இங்கே வெளியே வியூவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வீடு எடுத்திருந்ததே பார்த்திங்கன்னா நல்ல வந்து மலை மேலே தான் வந்து வீடு வந்து எடுத்திருந்தோமா, அதனால் வந்து அந்த வியூலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. வீட்டுக்கு வெளியவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக பார்க் ஏரியா மாதிரி வந்து இருந்தது. பசங்க விளையாடுறதுக்கு இந்த ஊஞ்சல் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பசங்க கிளம்பலாம் அப்படின்னா இல்லை நாங்கள் அதில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு தான் வருவோம்னு சொல்லிட்டு அதில் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த வீட்டோட ஹோம் டூர் பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் லூப்லியானா வந்து ரீச் ஆகிட்டோங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா அங்கே மாரத்தான் வந்து நடந்துகிட்டு இருந்தது. அதனால் கூட்டமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. அன்றைக்கி கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வாக் பண்ணி சிட்டி டூர் வந்து பார்த்துட்டு லூப்லியானா கேஸ்டல் மட்டும் நாங்கள் வந்து போயிருந்தோம். இந்த ரிவர் பார்த்திங்கன்னா அழகாக வந்து சிட்டிக்கு நடுவில் இருக்குதுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த ரிவர் வந்து பார்க்குறதுக்கு. இந்த ரிவரில் பார்த்திங்கன்னா க்ரூஸ்லாம் வந்து போயிட்டு இருந்தது. நாங்கள் அதிலலாம் வந்து போகல, ஏன்னா எங்களுக்கு டைம் வந்து இல்லை. ஏன்னா மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock வந்து அங்கேருந்து கிளம்பிடுற மாதிரி தான் எல்லாருமே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ தான் வந்து நைட்டு வந்து நம்ம சீக்கிரம் ரீச் ஆகிடலாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் நாங்கள் இதுக்கெலாம் வந்து போகல. லூப்லியானா கேஸ்டல் மட்டும் வந்து போயிருந்தோம். சைக்கிள்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு வந்து வச்சுருந்தாங்க. அதிலே பார்த்திங்கன்னா ஆப்லாம் இருந்தது. நம்ம கார்டில் வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைக்கிள் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்லோவேனியாவோட ஃபேமஸான பிளட் க்ரீம் கேக் டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க இந்த பேக்கரிக்கு வந்து வந்திருந்தோம். கேக் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நல்லா க்ரீமியாக நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த கேக் வந்து இங்கே ஸ்லோவேனியாவோட ஃபேமஸ் கேக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஹாட் சாக்லேட்டும் பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கேஸ்டலுக்கு தாங்க வந்து போகிறோம். நிறைய கடைங்க இருந்ததுங்க. எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு சில திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக கூட வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் சொவீனியர் ஷாப்ஸ்லாம் வந்து இருந்தது. கொஞ்சம் இந்த மேக்னெட்ஸு இதெல்லாம் வந்து நாங்களும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். நிறைய பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க. அவரே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு, டிஷர்ட்ஸு இதெல்லாம் கூட வந்து வச்சுருந்தாங்க. நிறையா இந்த பிரிண்டட் ஐட்டம்ஸ்லலாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த வுட் ஐட்டம்ஸ்லேயும் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸ்பூனு, பவுலு, பிளேட்டு, அப்புறம் இந்த குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாம் இருக்கும்ல வுட்டன்ஸில் அந்த மாதிரி. அப்புறம் வந்து இந்த வுட்டன் பாக்ஸஸ்ஸு அதெல்லாம் வந்து ரொம்பவே யூனிக்காக இருந்தது. நிறையா வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து வித்தியாசமாக இருந்ததுங்க. இதே மாதிரி வந்து ஒரு 2-3 ஸ்டாச்சு வந்து வச்சுருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா லூப்லியானாலே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரிட்ஜ் பார்க்கலான்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்கோம். இது தாங்க அது. இந்த பிரிட்ஜோட பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா ட்ராகன் பிரிட்ஜுங்க இது. இப்போ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேஸ்டலுக்கு தாங்க வந்து போகிறோம். அந்த கேஸ்டலும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மலை மேலே இருக்குதுங்க. அது போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபெனிகுலர் ரயில்வே இருக்குல்ல, அதில் தான் வந்து நம்ம வந்து மேலே வந்து போகணும். இப்போ நாங்கள் மேலே போகிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து வாங்கியிருக்கிறோம். இந்த ட்ரெயினில் தாங்க நம்ம வந்து மேலே வந்து போகணும். இது வந்து மலை மேலே தான் இருக்குது அந்த கேஸ்டலு.
இப்போ ஒரு ட்ரெயின் மேலே போயிருக்குது. நாங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரெயினுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோங்க. மேலே போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த லூப்லியானா சிட்டி வியூ ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து தெரியும். அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. அந்த ஃபுல் வியூ வந்து இந்த மவுண்டெயின்லேருந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து அழகாக இருந்தது. இப்போ மேலே கேஸ்டலுக்கு வந்துட்டோம். இந்த கேஸ்டல் பார்த்திங்கன்னா 11th செஞ்சுரியில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே வந்து நல்லா இருந்தது இந்த கேஸ்டல் வந்து. அதுவும் நல்லா மலை மேலே இருக்குதா, மேலேருந்து நம்ம வியூலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்ததுங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரானோடனே வந்து ஒரு ட்ராகன் அந்த ஸ்டாச்சு வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த காலத்தில் அந்த யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவங்களோட யூஸ் பண்ண திங்ஸு இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. மேலே பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட், காஃபி ஷாப்ஸ் எல்லாமே வந்து இருக்குதுங்க. அப்புறம் சொவீனியர் ஷாப்ஸ் கூட மேலே வந்து இருக்குது. நம்ம எதுவும் வாங்கினா கூட இங்கே கூட வந்து வாங்கிக்கலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ மேலே வந்தாச்சுங்க. இந்த மேலே வந்துட்டு இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. டோட்டல் அந்த சிட்டி வியூவே வந்து நமக்கு வந்து தெரியும். அவ்வளோதான். இது பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் கீழே வந்து இறங்கிட்டோம். ஏன்னா டைமும் பார்த்திங்கன்னா 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சரி கீழே போயிட்டு நம்ம லஞ்ச் சாப்பிட்டு கிளம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த 4 டேஸ் ஸ்லோவேனியா ட்ரிப்பு ரொம்ப சூப்பராக போச்சுங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பி. அதுக்குள்ளேயும் 4 டேஸ் முடிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் போன எல்லா பிளேஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் பக்கத்தில் போய் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் அந்த லேக்கு, அப்புறம் போட்டிங் போனதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கேற்றாப்புல கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ கேஸ்டல் பார்த்துட்டு நாங்கள் கீழே வந்து இறங்கிட்டோங்க. இப்போ வந்து லஞ்சு வந்து சாப்பிட போகிறோம். லஞ்ச் சாப்பிட்டு எல்லோரும் அப்படியே வந்து கிளம்பிட்டோங்க. ஸ்லோவேனியா ட்ரிப்போட எல்லா வீடியோவுமே பார்த்திங்கன்னா நான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோவோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.